பாதை தெரியாமல் மாறி வந்தங்களை வாயில்லா ஜீவன் பாதையை காட்டின்னு போனோம் தரணும். சரியா 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கார். வா 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 எப்படி வருதுன்னு வரேண்ணா இனித்தான் அட்வென்ச்சரான பாதை இருக்கு. உட்காந்துருக்கேன் போயிட்டு காலில் வரீங்களோ. இப்படி ஒரு பயங்கரமான டீ ஒன்று குடிச்சிட்டு உள்ளியே ஆகுற மாதிரி வாங்கடா ஒரு வேணும் வாங்க. 10 வந்து மேலே கட்டாத காரணத்தால வந்து என்ன இனி சொல்லு இனி கேம்பிங் தான் கஷ்டம். இந்த பக்கமாக அப்படியே கப்பத்தில் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் நிற்கிறோம் டவுனில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நிற்கிறோம். இந்த இடத்துல இருந்து வங்கடிகளை கேம்பிங் சைடு போகிறோம். இன்றைக்கு இரவுக்கு வந்து கேம்பிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் கேம்பிங் வ்ளாக் எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க. யாராச்சும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். 3 பேர் கேம்பிங் பண்ண போகிறோம். ஒரு மதிய நேரம் கப்பத்தில் இருந்து இப்போ நாங்கள் போக போகிறோம். ஒரு 19 கிலோமீட்டர் தான் நரமணத்தியாலம் ஏதோ காட்டுது. இப்படி நாங்கள் போக 3 மணி ஆகிடும். கொழும்பு பஸ்ஸில் தான் நாங்கள் போக வேண்டியிருக்குது. கேம்பிங் பண்ண போகிறதுக்குரிய பொருட்கள் வந்து கொஞ்சம் கொண்டு இல்லை, பெட்ஷீட் எல்லாம் கொண்டு இல்லை, குளிரில் நடங்க போகிறோம். வணக்கம், நானுங்க ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். பதுளையில் இருக்கிற நேரங்கல மவுண்டன் மடல் சீமை அங்கெல்லாம் போக தான் பிளான் பண்ணாங்க. இங்கேருந்து நாங்கள் பதுளைக்கு போய் அப்படியே கேம்பிங் பண்ண போக ஒரு கிணறு தூரம் பண்ணதால் போயில டவுனில் இந்த கப்புதல டவுன்லேயே நாங்கள் தேவையான பொருள் எல்லாம் வேண்டிட்டோம். எனக்கு எத்தனை வகை வேணும்? இதுக்கு 5 வருமானு நினைக்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் நூடுல்ஸ் தான் பண்ணுற வேண்டாம், அதான் ஈஸியாக செய்யலாம். பாய். இரவுக்கு சமைக்கிறது தேவையான பொருள் எல்லாம் பண்ணிட்டோம். இன்றைக்கு கேம்பிங் பண்ணிவிட்டு நாளைக்கு அப்படியே நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். கேம்பிங் எல்லாம் பஸ்ஸில் எல்லாம் போகிறது குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே போகணும். நாங்கள் பைக்கில் இருந்தால் நாங்கள் அப்படி மெதுவாக போயிட்டு வந்துடலாம். இதே இப்போ வாகனங்களில் போகிறதா இருந்தால் நாங்கள் அந்த டைமுக்கு நாங்கள் போகணும். இந்த இடத்துலேருந்து நாங்கள் இறங்கி நடந்து போகணும். இது வந்து கொழும்பு ரோட். அப்படி இந்த ரோட்டால் தான் போகணும். 4 கிலோமீட்டர் காட்டுது. போகிற வழியில் இந்த இடத்துல போட் போட்டிருக்கு. பம்பரகந்த நீர்வீழ்ச்சி இதுலேருந்து 5 கிலோமீட்டர். அதே மாதிரி இதை நாங்கள் நோட் பண்ணாங்க. இதை பேர் விண்ணிட்டு பேஸ் ரோக் ஏலியன்ஸ். இந்த பாறை வந்து ஏலியன்ஸ் முகத்தில் வந்துருக்கான். அதனால அந்த இடம் வந்து அப்படி பூவா மாகாண போக்குவரத்து அமைச்சினால் நிர்மாணிக்கப்பட்டது. பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே நாங்கள் மேலே ரோட் போகுதோம். இதால் தான் நாங்கள் போகிறோம் கேம்பிங் பண்ண. போகிற வழியில் இந்த இடத்துல ஒரு கடை உண்டு. என்ன கேட்டுப்பார் இந்த கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு 1300 ஆட்டோக்கு. இதுதான் ஒரு கடை உண்டு. மேலே வந்து கடை இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அங்கே அதில் ஒரு மலை தெரியுது. அந்த மலை தான் போகிறோம். தெரியுது. எனக்கு பின்னுக்கு வந்து நிறைய அந்த மகேந்திரா அந்த பிக்கப் நிற்கிது. அதில் வந்து டூரிஸ்ட் ஆகலை எதுன்னு ஒரு மாதிரி தான் அந்த சீட்டெல்லாம் அடித்து அதில் ஒரு அண்ணா நிற்கிறார். அந்த அண்ணா வந்து வலிமையான நிலையில் நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்க. அந்த அண்ணா வந்து மது போதையில் தான் நிற்கிறார். எங்களை வந்து 600 ரூபாயில் 4 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு 3.2 கிலோமீட்டர் காட்டினது. அவ்வளோ அந்த இடத்துக்கு வந்து 600 ரூபாயில் கூட்டின்னு போகிறாராம். அவர் நீங்கள் நினைச்சிங்க என்னண்டு ஒரு ஆளுக்கு 600 தான் அவர் சொன்னார். அதை வடிவாக சொல்லலை, 600 சொல்லி போட்டு அங்கே போய் இந்த 3 பேருக்கு 1800 சொல்லியிருப்பார். எங்களுக்கு அதெல்லாம் அந்த வேலை நாங்கள் நடந்து 1 மணிட்டு அப்படி நாங்கள் வந்துட்டோம். இருளுற நேரத்துக்குள்ளே நாங்கள் போய் சேர்ந்துருவோம். இங்கெல்லாம் பெரும்பாலும் வீடுகள் எல்லாம் இப்படி தான் இருக்குது. நாங்கள் போகிற பாதையில் தான் பம்பரகந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. கேம்பிங் பண்ணுற பாதி இடத்துக்கு வந்துட்டோம். இது இல்லை கேம்பிங் பண்ணுற இடம், ரோட்டில் படுத்துருக்கேன். இங்கேவா சரியா இதில் இருந்து பேஸ் ரோக்குன்னு சொல்லி அந்த ஏலியன் முகம் வந்து இருக்கிற ஒரு பாறை உண்டு. அந்த பாறைக்கு நாங்கள் போகிற இடம் வந்து இதுதான். இதிலேருந்து அப்படியே நாங்கள் கடைசி தொங்கல் வரையும் போகணும். இந்த இடத்துல ஒரு பாலம் ஒன்று இருக்குது. நாங்கள் போகிற பாதையில் அப்படி இங்கால ஒரு ஆரன் ரோடு. எங்கள்ட பார்ட்னர்ஸ் எல்லோரும் நடந்து களைச்சி போட்டோம். வினிது இது நோ கமெண்ட்ஸ். கதைச்சா கரைச்சலண்டு கதைக்கணுமே இல்லை. நான் உட்காந்துருக்கேன் போயிட்டு காலில் வரீங்களோ. இப்படி போ வரேன். இதில் டென்னை தரம் இதில் கேம்பிங் பண்ணு. நான் இதில் கேம்பிங் பண்ணுறேன். சாமி போயிட்டு வாங்க. நான் தின்னேன்
නවතින්න. වංගඩි ගල තියෙනවා. ඒකට තව දුරයිද? කොච්චර දුරයි අයියේ? ඒකට එන දුර. මට නම් අපර මම මෙතන ඉන්නම් අයියේ. எவ்வளோ தூரமா? කකුල යමාරු. කොහෙද ගම? ஜப்னா ආපනේ. மேயாய் நுவரெலியா නුවරඑළිය. නුවරඑළිය මෙච්චර දුර නෑ අයියේ. අප්පා එපා වෙනවනේ. යාපනේ නුවරඑළිය. ඔව්. රොට්ටි අයකරි කන්න ඕනේ අයියේ මේ නෝන. මම එක කන්නේ අයියේ. එපාර කකුල යමාරු. මේගොල්ලෝ එන්න කියනවා මම එන්නේ ජීවිතේට මෙතන නිදා ගන්නවා. අවුත් අතක් ගන්න ඕනේ. මේ තුනක් කියන්නේ ඒ බලන්න ඕනේ මම මෙතන නිදා ගන්නවා. අවුල්ද මෙතන මේ මෙතන ඉන්නවා නම් අවුල්ද? කොල්ලෙන් ගාලා මෙතන බීඩි දෙක ගාලා මම ඉන්නම්. කලකි පොටු. டா பாவா. சத்தியமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த வங்கடிகள் எல்லாம் சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் எங்களுக்கு இந்த பாதையை வந்து சொல்லி கொண்டு வர்றார் ஒரு ஆள் கைடன் மாதிரியே. அதில் பாருங்க போகிறார். எங்களோட கேம்பிங் பண்ணுற மேலே வருமோன்னு தெரியல, வந்தால் பார்ப்போம். என்ன சில நேரம் சொல்லலாம் வெறும் பார்ப்போம். அங்கே 3 போகிறார் பாருங்க. பிளாக் டாய் பேரும்பச்சாச்சு நிற்கிதானா பா அப்படி சரியா 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கார். வா வா வா. குடிக்குது இல்லையாண்ணா? போய் மேபி குடிக்கிறார்லவா. நாங்கள் நடந்து வந்த பாதை இது. அப்படி இதால் ஒரு இடம் கொண்டு போகுது பாருங்க. நாங்கள் போகிற பாதை வந்து ஆற்றை கடந்து தான் போகணும். படிக்கட்டால் இறங்கி போகிறோம். இனித்தான் அட்வென்ச்சரான பாதை இருக்கு மினித்து. அடே அது வந்து வழிகாட்டின்னு தான் நினைக்கிறேன்டா. வழிகாட்டி டோக் பிளாக். இதால் போனால் போகலாம்டா பாதைக்கு. இதான் பாதை. கொஞ்சம் வீரமாக இருக்கேண்ணே. இல்லை இல்லை பயம் இல்லை. அது என்ன பயப்படுது? நீ தான் பயப்படுற. தெரியுமே. இதில் நில்லு பாலத்தில். பிளாக் போங்க கூப்பிடால. பாலம் பயமாக இருக்கேண்ணே. பாலம் வந்து ஒரு பழைய இதாக தான் கிடக்கு. கேபிளை பிடிச்சோண்டு வாங்க. கேபிளை பிடிச்சோண்டு வா. பிளாக் மேலால வாடா. டே அது எப்படி வருதுண்டு வேறண்ண. இதால இப்படி சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டு போகிற பாதை எப்படி இருக்குன்னு சொல்லு. கீழே வந்து போகிற பாதை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. மழை காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி வரும் போல். அதனால் கஷ்டமாக இருக்குப்பா. மேலே ஒரு பாலம் ஒன்று போகுது. அந்த பாலத்தால் நாங்கள் போயிடாது. அது பாதை இல்லை. நாங்கள் அப்படி இதால் போகிறோம். இதால் பாதை போகுது. எங்களோட வழிகாட்டியாக வர்றாரு பாருங்க. போங்க 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 பிளாக். நாங்கள் போகிற பாதையால் சின்ன ஆறு ஒன்று போகுது. பாதை மாறி போனாங்க. பாதை மாறி போய் திரும்ப நாங்கள் வந்த இடத்துக்கு மேலே போனாங்க. ஏன்னா மேலே ஒரு வீடு ஒன்று இருந்தால் அந்த வீட்டை போய் நாங்கள் கேட்டாங்க கேம்பிங் பண்ணுறதுக்கு எதால் போகணுமெண்டு. அந்த அம்மா சொன்னுவா நீங்கள் அந்த பாலத்துக்கு கீழால் ஒரு பாதை ஒன்று போகுதுன்னு சொன்னுவா. அதுக்கு முதலே எங்களுக்கு வழிகாட்ட வந்தவர் அவர் வந்து ஏற்கனவே கீழே போய் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை நின்று இதான் பாதைன்னு சொல்லி நாங்கள் நம்பையில் சும்மா தானே காட்டுதுன்னு சொல்லி பின்ன அந்த அம்மா சொன்னுவா தான் பாதைண்டு. இப்போ எங்களுக்கு முன்னுக்கு வழிகாட்டின்னு போகிறவர் அவர் தான். அங்கே போகிற ஒரு 4 கால் மிருகம் எங்களுக்கு பாதை காட்டி கொண்டு நாங்கள் போகிறோம். அப்படியே பாதையும் சரியாக மேப்லையும் இல்லை. இது மேப்பை பார்த்து போகிற பாதை இல்லை. நாங்களாக பார்த்து தான் போகிறோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இருளுறதுக்கு முன்ன மட்டும் வழிக்கு போயிடணும். இப்போ நாங்கள் நிற்கிறோம் காட்டு பாதைக்கு. இந்த இடத்துல கேம்பிங் போட்டு இருந்துருவோம் போல் போகிற களைப்பை பார்த்தானே. நாங்கள் வந்த பாதை இது. இதாலேயே போகலாம். இந்த கேம்பிங் பண்ணுற இடத்துல வந்து ஒரு
அடையாளம் வந்து இந்த இடம் தான். இதில் வந்து ஒரு விகாரை இருக்குது. இந்த விகாரையால் அப்படி நாங்கள் நேராக போனோம். இதில் வந்து பான் வச்சிருக்கணும். என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தான். அப்போ மல்லி கண்டேப்பா ஐசியாக் தெண்டே நடந்து காலெல்லாம் கலண்டுரும் போல் 4 மணி நேரத்துக்கிட்ட நடந்து போகிறோம். எங்களோட வந்த தோழர்களே வாங்க ஒவ்வொரு மரத்தோட விட்டு போட்டினோம். இப்படி ஒரு பயங்கரமான வங்கிடிக்கலை. இந்த இடத்தின் பேரே வித்தியாசமாக தான் இருந்த மெப்பில் பார்த்ததுலேயே கப்புத்தலையிலேருந்து கிட்ட இடம் பண்ணி தான் இருந்தோம். அதனால தான் இங்கே வந்தது. ஐயோ வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு ஷாக். சத்தியமாக எங்களோட அந்த விளையாட்டி விராட்டிக்கு நாங்களும் பாதையெல்லாம் மாறி தான் போயிருப்போம். நடந்து கதைக்கே இல்லாமல் இருக்குது மக்களே. என்னோட வந்தபடி நின்று பொறுத்த நாங்கள் மெட்ரோ ரோட் மேலே போயிட்டேன். வியூவுக்கு வந்து நெருங்கிட்டேன். இருளில் முன்ன கணக்கான டைமுக்கு வந்துட்டேன். இடம் வந்து இப்படி பள்ளமாக இருக்குமாண்டு நினைக்கவே இல்லை. இப்படி செங்குத்தான பாதையெல்லாம் ஏறி போக வேண்டியதாக இருக்குது. நிறைய யூடியூபர் மேர் இந்த இடத்துக்கு வீடியோ போடாது என்னென்னு இப்போ தான் தெரியுது. என்ன என்ன உனக்கு ஏறி பழகி இருக்கும். இப்படி ஏறி பழகுறதுக்கு டான்ஸே இல்லடா. வெற்றி 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 வந்தாச்சு. மெப்பில் இந்த கல்லை தான் அடையாளம் வச்சிருந்தேன். 52 வந்துட்ட மக்களே. இந்த பாதையெல்லாம் போகணும். வந்தாச்சு. எத்தனை மணித்தியால் நடந்து வந்துடுறாங்க? ஒரு மணில நடக்கிறோம். 1 மணிக்கு நடக்க வழிகிட்டது மக்களே. சத்தியமா முடியல. இதுல இருந்து வியூவை பாருங்க. அட்டகாசமான வியூ உண்டு. வந்த பதத்துக்கு பேக்கெல்லாம் எரிஞ்சிட்டான் முடியும். ஓ கிட்ட அங்கால வந்து பெரிய பள்ளம் போனா அப்படியே உருண்டு போக வேண்டியதான். நிறைய இடம் இருக்கு. ஆனா இந்த இடம் நல்ல சமதரியா இருக்கு. இதுல காமி பண்ணா இல்லை நினைக்கிறேன். அங்கால வியூ இல்லை தான். காற்று இல்லை. இப்போ காற்றை சமாளிக்க பார்க்கணும். இப்படி பையன சின்ன சத்தத்தை பார்த்தீங்களே. இந்த இடம் ஓகே. இதுலயே கேமிங் அடி பண்ணா என்ன இன்னும் மேலே போய்கிட்டு இருக்கான். இல்லை அவன் பேக்கை வச்சு தான் போகிறான். இதுக்கு மேலே நடக்கிறாதுங்கன்னே இருப்போம்டா. இந்த இடத்துல எல்லாம் முதலே வந்து நிறைய பேர் கேமிங் பண்ணியிருக்கிறோம். சத்தியமாக ஒரு ட்ரோன் ஒன்று இருந்தால் இந்த இடமே உங்களுக்கு பயங்கரமாக காட்டியிருக்கலாம். இனி இதுக்கு மேலே நின்று வேலை இல்லை. அப்படி நாங்கள் கேம்பிங் டென்ட்டை போடுவோம். நாங்கள் கொண்டு வந்த முதல்ல அது கேம்பிங் டென்ட். இதில் கேம்பிங் டென்ட் அடிக்கிற வேலையை பார்ப்போம். மணியாவது டென்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு வீடியோவில் அந்த டைம் ஸ்லாப் போட்டு வந்தானே 10 போட்ட வீடியோ. ஆனால் அந்த இடத்துல போய் இல்லை. அதையும் கூட கீழே வந்துட்டோம். நாங்கள் போன அந்த இடம் வந்து உயரமான ஒரு இடம். காற்று வந்து அடிக்குது. பயங்கரமாக அடிக்குது. காற்று இல்லாத ஒரு கீழே இங்கே வந்து புல்லுகள் மரங்கள் சின்ன சின்ன மரங்கள் இருக்கிற இடத்த வந்துட்டோம். கேட்டில் இருக்குது. சின்ன அடுப்பு இருக்குது. கேஸ் இருக்குது. தண்ணி இருக்குது. ஊவா மாகாணத்தில் நிற்கிறோம். சரியா காற்றெல்லாம் அடிக்கிற விதத்துக்கு இடியும் மின்னலும் முழங்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. பார்ப்போம். எங்க என்ன இந்த கேஸை கொஞ்சம் சுவாசிக்க கூடாதா? தண்ணி மட்டும்தான் சிக்கனமாக பார்க்கணும். நாளைக்கும் இந்த தண்ணி தான் விசில் அடிக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்தால் உங்கள்கிட்ட நெருப்பட்டியும் வாங்கியாச்சு. கடவுளே 1687 ரூபாய் வேண்டியிருக்கு பொருள். தேத்தனியா அது குடிக்கிறதுக்கு இடையிலே விடிஞ்சிரும் போல. அடைக்கடி அணையுதுடா. டக்குன்னு பற்ற வச்சேன்னா சரி. இப்போ எரியுது. என்ன பற்ற வச்சுட்டு பசி பிபி கூடுது. எங்களோட அந்த வழிகாட்டியும் கலைஞ்சு போனார். த்ரீன் மண்ணா 3 in 1 எங்கள் அண்ணா வேணும் பார்ப்போம். 3 in 1
என்னதுடா கரண்டி கொஞ்சம் கலக்கி விடுவோம். டீயை மேக் பண்ணியாச்சு மக்களே. என்னடா அதுக்கு இல்லை ஆறிட்டுண்டா ஆறிடுச்சா? லைட்டாக தான் சொல்லுதுண்ணா போய்க்குதே. அப்பா எப்படி இருக்கு? சட்டப்படி இருக்கு போ. இந்தா உனக்கு அடி சுடுதோன்னு சொல்ல தெரியாதுடா உனக்கு. உனக்கு ஒன்று நான் சூடு இல்லைன்னு இதை பிடிக்க சூடு மாதிரி தெரியல. சுரஜிர டீ ஒன்றை குடிச்சிட்டு நூடுல்ஸ் செய்கிற வேலையை பார்ப்போம். இதை டீ ஒன்றாத்தவே 1/2 மணி நேரத்துக்கிட்டே ஆகிட்டு வீட்டு 5 நிமிஷத்துல ஆத்துற டீ. சுரஜிர டீயோட பிஸ்கெட்டு 3 பேர் கேமிங் பண்ண வந்து நாங்கள் வர்ற பாடு இருக்கே. வேணாம் இவ்வளோ நூடுல்ஸ் வெற்றிகரமாக செய்கிறது பெரிய விஷயம். இந்த சின்ன அடுப்பை வச்சு ஒன்று எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. நீங்கள் யாராச்சும் கேம்பிங் பண்ண போகிறதா இருந்தால் மெயின் பெரும்பாலும் தண்ணியை மட்டும் மெனமாக கொண்டு போங்க. அடா இதுக்கு முன்னாடி நூல் சாக்கியிருக்கியாடா? எல்லாம் பார்த்து செய்கிறது சரி ட்ரையா அப்படியே பழகிறது தான். டக்குன்னு பிச்சு டக்குன்னு கூட தண்ணி தான் கொஞ்சம் கூட்டிட்டுது சமாளிப்போம். கரண்டியால் மிக்ஸு மூடி வைப்போம். ஒரு டோர்ச் இல்லாமல் பாரு. ஒரு வேக நிப்பாடுவோம். நூடுல்ஸ் பழகிய தரணும். டக்குன்னு கிளறணும். நம்ம கிளறவே இல்லையே. கொஞ்சம் பறைய போடுவோம். அடே மேலே போகுத உனக்கு குறைச்சி தந்து விட்டுருவேன். உள்ளுக்கு போயிடுச்சு. சுட மேகி நூடுல்ஸ். தண்ணி சும்மா கணக்காக வந்துடு நூடுல்ஸுக்கு. விந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்ல சொல்லியே ஆகுற மாதிரி. தூள் பழையும் நல்லாயிருக்கு. மேகி நூடுல்ஸ் இந்த டேஸ்ட் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் வந்து ஒரே டேஸ்ட் தான். எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. அப்படி 2 பேரும் இங்கே வரங்க. உங்களோட ரிவ்யூ சொல்லி வேலையில் வினிது. நான் அப்போ தான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் இப்படி போட்டு சாப்பிட்றேன். அப்படி முறுக்கு அப்படியே ஒன்று முறுக்கினா சரி காதை நல்லா இருக்கும். இல்லையா சுடச்சிடன் மேகி நூடுல்ஸ். டே சாப்பிட்றா அப்படி. பிளக்கு சாப்பிட்றா. இதான் எங்கடைய சாப்பாடு. இங்கே கிட்ட வா இந்த இதில் இடம் இருக்குது தானே. இதிலே போடா பரவாயில்ல. சொல்கிறதெல்லாம் நம்மளங்க தான்டா. படிவா நூடுல்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இந்தியாவில் 2 பேர் உறங்கிட்டீங்க. 8:30 என்ன தோண்டிட்டீங்களா? அடே 4 மணிக்கு நாளைக்கு எந்திரிச்சிடணும். சூரியன் உதிக்கிறதையும் பார்ப்போம். அப்படியே சூரியன் எந்த பக்கம் உதிக்கும்? வடக்கு பக்கம். இந்த பக்கம் எடுக்க தெரியாமட்ட போன கொடுத்து படும்பாடு. அங்கிட்டா எப்படியுமே தூங்க மாட்டான். 12 மணியாக இப்பவே குட் நைட் சொல்றான். கடலை அவிய விடணும். பாய் என்னடா கேப்டன்? இல்லையடா. டே இல்லை சும்மா தான். இல்லையடா அது சும்மா இல்லை குலைக்குது. தடி இருக்கு தானே. டேய் வாங்கடா ஒரு 2 வாங்க. இந்த தடி எப்படி இந்த தடியை வச்சிருக்கா அடிக்கும். என்னென்னு தெரியா வச்சிரு. ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாமல் குளிச்சவர். இப்போ இந்த பிளேக் வந்து திடீரென்று வந்து குளிச்சவர். என்ன இதுன்னா இப்போ காட்டில் வந்து இப்போ எங்களோட அந்த மிருகங்களுக்கு தெரியும். வேறு மிருகங்களுக்காக வந்தா அதான் குளிச்சிருக்கோன்னு தெரியல. அவங்க பார்க்குதுடா. அங்கே வர்றான். சாப்பிட்ட மிச்சங்களை வந்து பக்கத்துலேயே போடாதுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்தாக முடிஞ்சிடும். கேமிங் பண்ணுறதா இருந்தால் நெருப்பு கட்டாயம் போட்டு ஆகணும். என்னதுக்குண்டா விலங்குகள் வந்து எங்களை அண்டாமல் இருக்கும். நெருப்பு நாங்கள் தங்கைக்க போடையில் திருப்ப வந்து எழும்பி போட்டு வண்டிக்கிறோம். காலை வணக்கம். சூரியன் உதயமாயில டெண்டை பார்த்தா குட்டி டெண்டா மாதிரி இருக்கும். காலை மேலே இப்படி பயங்கர குளிர் அடிக்குது. டெண்டுக்கு வந்த நிலைமை பாருங்க மக்களே. அதோட எங்க வழியாட்டி வரும் எங்கேருந்து இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? ஹாய் டென் வந்து மேலே கட்டையிலேண்ணா. டென் வந்து மேலே கட்டாத காரணத்தால் வந்து டென் வந்து அப்படியே பின்னுக்கு போட்டு
அப்படியே சூரியன் உதிக்கிறத ஒரு சிலோ மோவில் பார்ப்போமே. நாங்கள் முதல்ல அங்கே கேமிங் பண்ண பார்த்தோம். நாங்கள் அந்த உச்சத்தில் பயங்கரமான காற்று அடித்தது. அதனால் இங்கால புல் இருக்கிற இடங்கள்லாம் அப்படியே கவர் ஆகி ஒரு டென்ட் போட்டுட்டு அப்படியே இருந்துட்டோம். டீ சூடாகுது. டீயை குடிச்சிட்டு அப்படியே எங்கள் வழிகாட்டியோடு நாங்கள் போயிடுவோம். சூரியன் அங்கால உதிச்சிட்டு சன்ரைஸ் இங்கே வந்து சூரியன் கீழே இருந்து அப்படியே மேலே வர்றது வந்து கொஞ்சம் அப்படியே பார்க்கலாமே. இந்த வியூ கொஞ்சம் பிரச்சனை. சுடச்சிட டீ, அதுவும் ஒரு பேக்கெட்டில் 3 பேருக்கு டீ. இது புரியுறா டீ ரெடி. ஒரு ஆள் குடிக்கிற டீயை 3 பேர் குடிப்போம். ஒரு ஆளும் குடிக்கும். ஒரு நோட்டீஸ் பேக்கெட் உண்டு நேற்று அவிக்கல. அங்கே வினித்தை பச்சையா சாப்பிட்றாரு. எங்க அந்த பச்சையா சாப்பிட்ற நோட்டீஸ் அதை பொக்கெட்டுக்கு வச்சுதான் எங்க இந்த இடத்துக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத வகையில் அப்படியே இந்த இடத்தையெல்லாம் செட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே போகிறோம். வாங்க பிளேக் வா. இந்த கேம்பிங் வந்து ஒரு மறக்க முடியாத கேம்பிங் பயணம். பாதை தெரியாமல் மாறி வந்தவங்களை ஒரு வாயிலா ஜீவன் எங்களை வந்து பாதையை காட்டிட்டு போன தருணம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, தெரியாத இடங்கள் நிறைய, பாதையில் தெரியாத இடங்கள் எல்லாம் இந்த பாதையை காட்டின்னு போனோம். சிவனொளி பாதை மேலே ஏற ஸ்டெப் நாங்கள் இங்கே இந்த கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் கேம்பிங் பண்ணவே இதுல எல்லாம் கல்லுகளாக இருந்தோம். அதனால் இந்த இடத்துல நான் கேம்பிங் பண்ணல. எங்கடா ஆளை காணையில டே, ஒரு ஆளையும் காணையில, வழியாட்டியும் காணையில. இந்த இடத்தால் மேலே போகிறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி மேலேருந்து கீழே வர்றது வந்து ஈஸின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, மேலேருந்து கீழே வர்றது இன்னும் கஷ்டம். ஏன்டா வலிக்கு விழுந்த வினித் சொல்லுவார். ஏன் விழுந்தேன்? ரொம்ப கஷ்டம்டா. என்ன போகிறது லேசு, கீழே வர சரியான கஷ்டம். பனி தண்ணி வந்து படர்ந்து இருக்கிறதால வழுக்குது. என்ன இனி சொல்லு, இனி கேம்பிங் தான் கஷ்டம். வரவே மாட்டியோ? வருவேன், எவ்வளோ பெரிய இடம், தூரமாலாம் வர மாட்டேன். விகாரி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் இருந்து நாங்கள் அப்படியே இந்த பக்கம் தான் போக போகிறோம். நாங்கள் வந்தது அங்கால இருந்த எதிர, இப்போ நாங்கள் போக போகிறோம் அப்படியே நேராக போக போகிறோம். ஏன்னா அந்த பாதை வந்து கிட்டவா. இது தெரியாமல் நாங்கள் மேப்பை போட்டு சுற்றுப்பாதைக்கால வந்து குறுக்கு வழின்னு சொல்லி வேறு நாங்கள் போகணும். நம்ம ஆள் போகிறார் வேறு. பாதையை பார்க்க மாட்டீங்களா எப்படி போகுண்டு? அப்படியே பாதை இதுக்காலாம் இப்படி தான் போகுது. இதுக்கால பைக்கில் போகிறோண்டா கஷ்டம். நடதான் ரோட்டில் நடக்க வழிக்கிட்டா கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு ஒரு 3-4 மணி நேரம் நடக்க வேணும். என்ன ஒரு சந்தோஷம் பண்ணா தண்ணி வருது, தண்ணி போகுது மக்களே, சந்தோஷம். தண்ணியை குடிப்போம். பிள்ளைக்க பேர் பிள்ளைக்கிஞ்சால குடிக்கிறாரா? மேலேருந்து வந்தா இந்த இடத்துல தண்ணி இருக்கு, தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே போகலாம். வந்துட்டோம் மக்களே. எங்களோட பிளாக்கிங் சேர்ந்து வரார் ஆள் வந்து வீட்டுக்கு போவாரோன்னு தெரியல. சரியான பாதை இதுதான். கேம்பிங் பண்ண போகிறதுக்கு சரியான பாதை இதுதான். இது இந்த போட் இருந்த போட் வந்து முறிஞ்சிடுது. அப்படி இதால் அப்படியே நாங்கள் ட்ரெக்கிங் பண்ண போகிற மாதிரி இருக்கு. நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணாங்க குறுக்கு வழி பாதைன்னு மேப் காட்டின பாதை தான். அந்த பாதையால் போயிருக்க கூடாது. இந்த இடத்துல ஒரு போட் ஒன்று இருக்கு பாருங்க. வன பாதுகாப்பு திணைக்கத்தால ஒரு போட் ஒன்று இருக்கு. வெளியேகம பாதுகாக்கப்பட்ட வனமண்டு இந்த இடத்துல தான்.
அந்த போட்டுக்கு அங்கால ஒரு சின்ன பாதைன்னு போகுது. அதால தான் நாங்கள் கேம்பிங் பண்ண போகிற இடம். ஆனால் நாங்கள் போன பாதை வந்து சுற்றுப்பாதை. பிளாக்கும் வந்து எங்களோட நிற்கிறோம். பிளாக் இஞ்சலோ இங்கே வா விட்டுட்டு போவோம். மேனம் இல்லைண்டா இஞ்சால ஆக்களும் இல்லாத ஒரு காடு தான் இது. அங்கால இடம் இல்லை, வீடு இல்லை, ஆள் கீழே வந்துருந்துட்டார். நாங்கள் பஸ்ஸில் வந்துருந்தா இதால் தான் வந்திருக்கணும். அது வந்து கொழும்பு போகிற ரோட். இதால் நாங்கள் அப்படியே கொப்பத்திலே போகிறது. இதால் வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு ஆரண்டு போகுது. இந்த பாலம் வந்து டேமேஜ் ஆகிருக்குண்ணே. பழைய பாலம் அங்கால வந்து இப்போ புதுசாக கட்டின பாலம் இருக்குது. கேன நேரமாக நடந்து வந்து நாங்கள் சகோதர மொழி பேசுகிறாங்க. அண்ணாவோட நாங்கள் லிஃப்ட்டு கேட்டு இப்போ அப்படியே போகிறோம் கப்பத்தல் டவுனுக்கு. சரி, அதுலேருந்து ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் ஒரு 10:38 இருக்குது ட்ரெயின். எங்களோட வந்து பிளேக்குக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உண்டு. நாங்கள் கூட்டின்னு வந்து கூட்டின்னு வர்ற வழியிலேயே அந்த பிளேக்கின் ஓனர் வந்து ஆட்டோவில் வந்தவர். அப்போ அந்த அண்ணா வந்து கொண்டு விட்டார். வர்ற வழியில் எங்களை கண்டுவார். ஓகே ஜப்னா ஓ कैम्पिंग स्पॉट दिए हो कैम्प कर रहा एमनो करने में आना ड्राइविंग है अबे थोड़ा ले आते हां थोड़ा ले आते ना हां अप एंड डाउन करेगा थैंक यू हाँ ரயில்வே ஸ்டேஷன் கப்பத்தில் நாங்கள் வந்து ஜீப்பை பாருங்க அப்படி இருக்கு. நல்லா இருக்குண்ணே. ப்ரோ பாய் இங்கே அதில் இந்த கேபிளும் இருக்குது பார்த்தியே. எங்கேயும் அது புதஞ்சா நாங்கள் அப்படி இழுக்கிறதுக்கு ஒரு மாதிரி நாங்கள் வந்துட்டோம் மக்களே. நாங்கள் நிற்கிறது பண்டாரவளை பஸ் ஸ்டாண்ட். இந்த கண்டிப்பாஸில் போனால் போகலாம். பண்டாரவளையிலேருந்து பஸ் ஏறி அப்படியே நாங்கள் போகிறோம் நுரலியாவிலேருந்து அப்படியே நாங்கள் இரவு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட் கிட்ட போகிறோம். இந்த காணொலி இதோடு நிறைவாகுது. இந்த கேம்பிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த கேம்பிங் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். இப்போ போகிறது ஒரு சிங்கள பஸ்ஸில் தான். அதனால் பாட்டும் வந்து சிங்களத்தில் போட்டுட்டு போயிடும். விலங்காட்டியும் கேட்க தான் போனோம். பாய் மக்களே, வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். பாய்.